திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதாவது இரவிலே நீங்கள் உறங்கப் போகின்ற பொழுது நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் உறங்குங்கள். விடியற் காலையிலே உங்களையே அறியாமல் நமச்சிவாய என்ற ஒலியானது தானாகவே வரும். நமச்சிவாய. நமச்சிவாய என்ற அந்த தொடர் நல்லது பேசுவதற்கும் நல்லது செய்வதற்கும் அடிப்படையாக அமையும். எனவே அனைத்து அடியார் பெருமக்களும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்கள். துன்பத்தை வெல்லுங்கள். அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நமச்சிவாய சொல்லி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலே 15வது பதிகம் திருவிடை மருதூர். திருவாவடுதுறை வணங்கி பரவி திருவிடை மருதூர் எய்தி அன்பினோடு மறி விரவு கரத்தார். மானை கையிலே எழுந்திருக்கிறார். மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி மகிழச் சாத்திய வந்தமிழ் பாமாலைகள் நன்முலை நாயகி அப்பர் மருதவாணர் மகாலிங்கேஸ்வரர். பதிகம் 5 பாடல் 4. பாடலை பெருமான் முன்னிலையிலே வைப்போம். துணையில் அமையில் துங்கிருள் வேகளோடு அணையலாவது எமக்கு அரிதேயனா இணையிலா இடைமாமருதில் எழு பனையிலகமும் சொல்லும் தன் பாங்கிக்கே திருச்சிற்றம்பலம். ஊழிக்காலத்திலே புலராது தாழ்க்கும் இருளில் முதல்வன் தனக்கு உடன் இருப்பார் பிறர் ஒருவரும் இல்லை. தன் கூட இருப்பவர்கள் யாருமே இல்லை. அதனாலே ஆண்ட இன்மையின் தன் கணங்களோடு பேய்களோடு அடைந்த காலத்தை கழித்தல் அரிது என்று எண்ணி என்ன செய்கிறார்னா, உமாதேவிக்கு ஆகமம் உரைக்கிறார். ஒப்பற்றதாகிய திருவிடை மருதூரிலே இருந்த அந்த மருத மரத்தினுடைய கீழே இருந்து தன்னுடைய பாங்கி யார்? தோதி உமாதேவி. அந்த உமாதேவிக்கு ஆகமம் உரைப்பாரான. முதல்வன் என்பது எழுவர். துணை இல்லாமைன்னா ஊழிக்காலத்திலே வேறு யாருமே தனக்கு துணையாக இல்லை. வேறு யாருமே துணையாக இல்லாதனால்தான். அதனால் தூங்கிருள்னு அழியாமல் இருக்கக்கூடிய இருள். பேய்களோடு அணைதல், பேய்களோடு கூடிய அணைந்து நடனம் ஆடி காலத்தை கழித்தல் அரிதே என எமக்கு அரியதானதே
என்று இணையில்லாத, இணைன்னா இங்கே ஒப்பில்லாத இடைமருதிலே தோன்றியுள்ள அந்த மருத மரத்து அடியிலே, பனை என்பது இங்கே மருத நிலம், அந்த பனை மரத்து அடியில் மூங்கில் அந்த மருத மரத்தினுடைய அடியிலே இருந்து அந்த நிலத்துக்குரிய மரத்துக்காய் தன் பாங்கிக்கு, தன் பாகத்தே உள்ள பெருமாட்டிக்கு அல்லது தனக்கு மனைவியாம் பக்குவம் உடையவளாகிய உமாதேவிக்கு ஆகம பொருளை சொல்லுகிறார். இப்பாடல் நகைச்சுவை அமைந்தது. எப்படின்னா, இடைமருதில் பெருமான் எழுந்தருளியதற்கு ஒரு வினோதமான காரணம் என்ன அப்படின்னா, ஊழிக்காலத்திலே அழியாதது அது. ஊழிக்காலத்திலே அழியாதது. ஊழியில் இறைவனும் அணையும் இம்மையும் அம்மையும் பேய்களும் அன்றி பிறர் இரார். அப்போ ஊழிக்காலத்தில் யார் இருப்பார்? சிவபெருமான் இருப்பார், உமாதேவி இருப்பார். பேய்கள் இறைவனும் அம்மையும் பேய்களும் அன்றி பிறர் இரார். ஆகமம் அம்மைக்கே இரார். அம்பாளுக்கே ஆகமத்தை எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் திருவிடைமருதூர். துணையில் மயில் தூங்கிருள் பேய்களோடு அணையலாவது எமக்கு அரிதே எல்லாம் இணையில இடைமாமருதில் எழு பனையில் ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவிடைமருதூர் என்னும் திருத்தலம் சென்று அங்கு அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற நன்முலை நாயகியுடன் அமர் மருதவாணர் மகாலிங்கேஸ்வரரை வணங்கி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.